An Old Woman by அருண் கொலாட்கர். அருண் கொலாட்கர் ஃபேமஸான இந்தியன் போயட். மராத்தி அண்ட் இங்கிலீஷில் நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு. டே டு டே லைஃப் நடக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணி தான் இவருடைய போயம்ஸ் எல்லாமே இருக்கும். இவரோட 2 ஃபேமஸான போய்ட்ரி கலெக்ஷன்ஸ் வந்து காமன்வெல்த் போய்ட்ரி ப்ரைஸ் அண்ட் சாகித்ய அகாடமி அவார்டும் வின் பண்ணியிருக்கு. இவரோட சில ஃபேமஸான போயம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எ லோ டெம்பிள், த ஸ்டேஷன் மாஸ்டர், த பஸ். இது 3 மற்ற ஃபேமஸான போயம். இப்போது இந்த போயமுடைய சம்மரி பார்த்துடலாம். லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. An old woman grabs hold of your sleeve and tags along. ஒரு வயசான லேடி உங்கள் ஸ்லீவ், உங்கள் ஷர்ட்டோடைய ஸ்லீவை பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே வராங்க. சம்வாட் ஏதோ ஒரு பெக் பண்ணுற மாதிரி உங்கள் பின்னாடியே வராங்க, உங்களை பிடிச்சிக்கிட்டே வராங்க. ஷீ வாண்ட்ஸ் a 50 paise coin. She says she will take you to the horseshoe shrine. அந்த லேடி வந்து உங்களை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடியே வந்தவங்க இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு 50 பைசே கொடுப்பா, நீ கொடுத்த அப்படின்னா நான் உன்னை வந்து இங்கே இருக்கிற அந்த கோயில் ஹார்ஸ் ஷூ ஸ்ட்ரைன் அப்படின்னா அந்த ஷேப்பில் இருக்கிற ஹார்ஸ் ஷூ, அந்த லாடம் ஷேப்பில் இருக்கிற அந்த கோயிலில் நான் உனக்கு கூட்டு போய் காட்டுறேன், சுற்றி காட்டுறேன், கைட் பண்ணுறேன், நீ அதுக்காக எனக்கு ஒரு 50 பைசே கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நச்சரிக்கிற மாதிரி உங்கள் பின்னாடியே வராங்க. உங்கள் யூன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் யூ ஹாவ் சீன் இட் ஆல்ரெடி. நீங்கள் ஆல்ரெடி இந்த கோயிலை பார்த்துட்டீங்க இப்போ. ஸோ உங்களுக்கு வந்து கைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஷீ ஹாபிள்ஸ் அலாங் எனிவே அண்ட் டைட்டன்ஸ் அ grip ஆன் யுவர் ஷர்ட். பட் அந்த லேடி வந்து நீங்கள் அவங்ககிட்ட சொல்லலை, பட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த இடம் தான் சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல். பட் அவங்க வந்து ஷர்ட் ஆகலாம் ஸ்லீவ் லைட்டாக பிடிச்சவங்க இப்போ டைட்டாக பிடிச்சி ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த இதில் அப்படியே டைட்டாக பிடிக்கிறாங்க. ஷீ won't let you go. You know how old women are. They stick to you like a burr. இப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஷீ won't let you, அவங்க வந்து விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. யூ நோ ஹவு ஓல்டு விமன் ஆர். வயசானவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்படி தான் ரொம்ப நச்சரிப்பாங்க உங்களுக்கு தெரியும். தி ஸ்டிக் டு யூ லைக் எ பர். சம்வாட் ரொம்ப ஸ்டப்பனாக செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சே ஆகணும் நீ அப்படிங்கிற மாதிரி தான் வயசானவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். உங்களை ஸ்டிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, செய்ன்னு சொல்லிட்டு ரொம்ப நச்சரிப்பாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யூ டர்ன் அரவுண்ட் அண்ட் ஃபேஸ் ஹர் வித் அன் ஏர் ஆஃப் ஃபைனலிட்டி. யூ வாண்ட் டு எண்ட் த ஃபார்ஸ். இப்போ நீங்கள் திரும்பி அந்த லேடியை மூஞ்சிக்கு நேராக பார்க்குறீங்க. என்னை எவ்வளோ நேரம் கவனிக்கலை, நீங்கள் நேராக போயிட்டுருந்தீங்க, அவங்க வந்து இப்படி சைடில் வந்து ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாங்க, நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணல. இப்போ உங்களுக்கு வந்து அவங்க பிடிச்சிட்டே வரது பிடிக்கல, உங்களுக்கு நடக்க பிடிக்கல, அப்படியே கையை அதில் வச்சுருக்கிறது பிடிக்கல. ஸோ திரும்பி ஃபேஸ் பண்ணுறீங்க அந்த லேடியை. அப்போது என்ன ஒரு கோவத்தில் ஃபேஸ் பண்ணுறீங்க, என்னென்னா சொல்லிடணும், தேவையில்லை வேணாம்னு சொல்லி நீங்கள் சொல்லணும், இதை வந்து முடிக்கணும், எண்ட் த ஃபார்ஸ், நீங்கள் இதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை பார்த்து டர்ன் பண்ணுறீங்க. வென் யூ ஹியர் ஹர் சே வாட் எல்ஸ் கேன் அன் ஓல்டு உமன் டூ ஆன் ஹில்ஸ் ஆஸ் ரெச்ட் ஆஸ் தீஸ். அப்போது திரும்பின உடனே நீங்கள் அப்படியே ஒரு லுக் விடுறீங்க, உங்களை பார்த்தோன்னே ஒரு கோவத்தில் விடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க தான் செய்கிறீங்க. அதுக்குள்ளேயே அந்த லேடி என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இந்த ஓல்டு உமன் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மலைப்பகுதியில் ஹில்ஸ் ஆஸ் ரெச்ட் ஆஸ் தீஸ், இந்த மாதிரி ஒரு மலைப்பகுதியில் என்ன மாதிரி ஒரு வயசான லேடி என்ன பண்ணி பொழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கொஷின் கேட்டதும் சம்வாட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் உங்களுக்கு வருது. யூ லுக் ரைட் அட் த ஸ்கை கிளியர் த்ரூ த புல்லட் ஹோல்ஸ் ஷீ ஹேஸ் ஃபார் ஹர் ஐஸ். அவங்க கண்ணு வந்து எப்படி இருக்குன்னா புல்லட்டில் இருக்கிற ஹோல்ஸ் மாதிரி ரொம்ப உள்ளே போயிருக்கு. கண்ணு ரொம்ப உள்ளே போயிருக்குன்னு என்ன இருக்கும், ஒழுங்காக தூக்கம் சாப்பாடு இதெல்லாம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அவங்க கண்ணை பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி இந்த வறுமையினது கண்ணில் அழகாக தெரியுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அண்ட் ஆஸ் யூ லுக் ஆன் த கிராக்ஸ் தட் பிகின் அரவுண்ட் ஹர் ஐஸ் ஸ்ப்ரெட் பியாண்ட் ஹர் ஸ்கின். கிராக்னா இந்த இடத்துல அவங்க ரிங்கிள்ஸ், முகத்தில் இருக்கிற ரிங்கிள்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் மூஞ்சி முழுக்க ரிங்கிள்ஸாக இருக்கப்போ ஸோ ரொம்ப ஓல்டான ஒரு லேடி. அவங்கள பார்த்துலேருந்து ரொம்ப பாவமாக இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து அவர் அதை கவனிக்கலை, திரும்பி மூஞ்சிக்கு நேராக பார்த்து வேணான்னு சொல்லி ஒரு லுக்கு விடும்போது அவங்க டப்புன்னு பார்த்துட்டு நான் என்னப்பா பண்ண முடியும்னு கேட்கும்போது இவர் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாரு, அவங்க ஃபேஸ்க்கான நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த ஹில்ஸ் கிராக் அண்ட் த டெம்பிள்ஸ் கிராக் அண்ட் த ஸ்கை ஃபால்ஸ் வித் அ பிளேட் கிளாஸ் கிளாட்டர் அரவுண்ட் த ஷேட்டர் ப்ரூஃப் க்ரோன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அலோன். இவங்களுடைய பெயின், இந்த லேடி, இந்த ஓல்டு உமனுடைய பெயின் வந்து ஈவன் அந்த கோயில் இருக்கிற அந்த மலை, அந்த கோயிலை, ஈவன் வானமே கூட விழுந்துடும், அந்தளவு இந்த லேடிக்குள்ளே பெயின் இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சாரு? ஜஸ்ட் லுக்கிங் த்ரூ ஹர் ஐஸ், அந்த அவங்க கண்ணை பார்த்தும் அவங்களுடைய அப்பியரன்ஸை பார்த்துமே கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா அந்தளவுக்கு அவங்கள பார்த்தாலே ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெயின் வந்து ஈவன் இந்த மலையை உடச்சிரும், கோயிலை உடச்சிரும், இந்த வானமே இடிஞ்சு விழுந்துடும். பட் என்ன ஆனாலும் ஷேட்டர் ப்ரூஃப் க்ரோன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அலோன், இவங்க அன்பிரேக்கபிள், இவங்கள பிரேக் ஆக மாட்டாங்க, இவங்க எல்லாமே இருந்து இவங்க அப்படியே நல்லா ஃபேமாக நிற்பாங்க
இவங்களுடைய இது அவ்வளோ இருக்குது, அந்த சுற்றி இருக்கிற ஹோல் என்விரான்மெண்ட்டுமே பிரேக் ஆகிடும், உடஞ்சி விழுந்துடும். இவங்களுக்கு அந்தளவு இவங்க உள்ளே அவங்களுக்கு அவ்வளோ பெயின் இருக்குது. பட் இவங்க பிரேக் ஆக மாட்டாங்க, அவ்வளோ ஃபிமாக நிற்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் யூ ஆர் ரெடியூஸ் டு ஸோ மச் ஸ்மால் சேஞ்ச் இன் ஹர் ஹேண்ட். இப்போது ஒரு மாதிரி சுப்பீரியரான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்குள்ளே இருந்துச்சு. என்ன ஃபீல் இருந்துச்சு? நான் கொடுக்குறவன், நான் தான் சொல்லணும், வேணுமா வேணாமா, வரணுமா வேணாமா நான் தான் சொல்லணும், கைட் பண்ணுறீங்களா நான் சொல்கிறது தான், நான் கொடுத்தா தான் கொடுப்பேன், என்ன ஜூஸ் மாதிரி பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு. கிவர் அப்படிங்கிற ஒரு ப்ரைடு இருந்துச்சு. பட் இப்போ அந்த ப்ரைடு வந்து ரெடியூஸ் டு ஸோ மச் ஸ்மால் சேஞ்ச் இன் ஹர் ஹேண்டு. கையில் கொடுக்குற அந்த பைசாவுக்கு மதிப்பு கிடையாது, அதுதான் உண்மை. நம்ம வந்து மணிக்கு தான் மதிப்பு ரொம்ப அதிகம் இருக்குதுன்னு நினைக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது மணி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான், ஓகேவா? ஸோ அப்போ அந்த மணிக்கு வேல்யூ இல்லாத மாதிரி இவருடைய ப்ரைடு, இவருக்குள்ளே இருந்த ஒரு செல்ஃப் ஈகோ வந்து இங்கே வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. சம்வாட் அந்த இடத்துல இவர் ஒரு மாதிரி அவரோட பவரே இழந்து, ப்ரைடு, ஈகோ எல்லாத்தையும் இழந்து ரொம்ப ரெடியூஸாக, ரொம்ப குறுகி போன ஒரு ஆளாக மாறின மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஒரு பவர்ஃபுல்லான கிவ்வராக அவர் நினச்சிட்டு இருந்த அவருடைய இதெல்லாம் இப்போ இல்லை. அவருக்குள்ளே இருந்த டெசிசிவ் பவர் அண்ட் எல்லாமே, ஃபஸ்ட்டில் அவருக்கு இருந்த எல்லாமே இப்போ அப்படியே அந்த லேடியை பார்த்து அவங்க இந்த கொஷின் கேட்டதில் அப்படியே குறைஞ்சி குறுகி போன மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு இருக்கிறதா இந்த போயம் எண்ட் பண்ணுறாரு. ஸோ யூன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணியிருக்காரு. நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயமுழுக்க சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பர்சன் ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு லேடி இப்படி பாடுறாங்க, இப்போ அவங்க முகத்தை பார்த்தே அவ்வளோ வாட்டமாக இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த பர்சனுக்குள்ளே இருந்த எல்லா ப்ரைட் ஈகோலாம் போய் ஒரு ஹியூமனிட்டி வர மாதிரி இந்த போயமெண்ட் ஆகும். ஸோ தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பாவர்ட்டி, இல்யூஷன் வெர்சஸ் ரியாலிட்டி, ரியலைசேஷன், இது மூணு இந்த போயமுடைய தீம்ஸாக சொல்லலாம்.